ஆமாங்க ஆமாங்க. அவன் விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்கான். அவங்கள நினைச்சா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குடி. ஆமாங்க, எனக்கு கூட ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அந்த பிள்ளைக்கு அதை செய்வேன் இதை செய்வேன், அந்த பிள்ளைய போலீஸெல்லாம் ஆக்க வேண்டிய சபதமெல்லாம் எடுத்து அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டேன் அவன். ஒரு கெட்டான சூழ்நிலையில் பண்ண கல்யாணம் இருந்தாலும் அந்த பிள்ளை மேல அவன் எம்முட்டு அக்கறையா இருக்கான் பார்த்தீங்களா? ஆமாங்க, ரொம்ப அக்கறையா இருக்கான். ஆனா ராஜியும் கூட சும்மா இல்லை, அவனுக்குன்னு பைக்கை ஜெயிச்சு கொடுத்துருக்கு. இன்னைக்கு கூட அவனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் பேர் கேட்டா கூட பரவாயில்லன்னு பேச ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி ராஜியுமே நல்ல பொண்ணுதான். கடவுள் நல்ல ஒரு ஜோடியத்தையும் சேர்த்து வச்சிருக்காருல்ல. ஆமா, சரியான ஜோடி தான் அவங்க. என்னடி நீ என்ன சொன்னாலும் ஆமாமாட்டுக்கு பதிலுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, நீங்க உங்க பிள்ளைய பத்தி எப்போ ஒரு தடவை தான் பெருமையா பேசுவீங்க. அத நான் கேட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். கோமதி அவே வாய் துடுக்க ஏதாவது பேசுவேன், நேருக்கு மாற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவேனே தவிர மற்றபடி ரொம்ப நல்லவே கோமதி அவன். அதுவும் என்னைய மாதிரி அவன். அவங்க 2 பேர் நல்ல மனசுக்கும் அவங்க 2 பேர் நல்லா இருக்கட்டும். அவன் பேரு கண்ணன். அவனும் நானும் தான் விரும்பணும். அதனாலதான் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க யாருமே அதை புரிஞ்சுக்கவே இல்லை. தப்பு பண்ணிட்டேன் ராஜி, தப்பு பண்ணிட்டேன்டி. நீ சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்காம விட்டுட்டேனேடி. வடிவு வடிவு என்ன வடிவு? வடிவு என்னம்மா அழுவுறியா? என்னாச்சுமா உனக்கு? எதுக்கு இப்ப அழுவுற? ராஜியை நினைச்சா என்னால தாங்க முடியலங்க. கல்யாணம் வேண்டான்னு அவ நம்ம கிட்ட எம்பிட்டு தடவை சொன்னா. ஏன் வேணா, என்ன காரணம்னு நாம அன்பா கேட்டிருந்திருக்கணுங்க. கேட்டிருந்தா அவ உண்மையை சொல்லி இருப்பா. நாமளும் அவ விரும்பினவனை பத்தி விசாரிச்சிருந்திருப்போம். அவ எம்பிட்டு மோசமானவன்னு நாம ராஜிக்கு புரிய வச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் செய்யாம நம்ம பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினது பெரிய தப்புங்க. இம்பிட்டு நடந்ததுக்கு அப்புறம் கூட அவளுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணவே இல்லை பாத்தீங்களா? நடு தெருவுல நின்னப்ப கூட நம்ம கிட்ட வரணும்னு அவளுக்கு தோணல. அப்பா அம்மா தன் கூட நிப்பாங்கன்னு அவளுக்கு தோணவே இல்லைங்க. அப்போ அவ மேல எங்க தப்பு இல்லைங்க. பெத்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்காத நம்ம மேலதாங்க தப்பு. நாம அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கல, பேசுறதுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்கல, எதுவுமே செய்யலங்க. ஆனா பொண்ண அப்படி வளர்த்தோம் இப்படி வளர்த்தோன்னு பெருமை மட்டும் பேசியிருக்கோம். இத்தனை நாளா நமக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிருந்தா கூட அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன். ஓரளவுக்கு நான் நிம்மதியா இருந்தேன்.
ஆனா இன்னைக்கு அந்த நினைப்புலையும் மண்ணு விழுந்துருச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கல்யாணம். என்னதான் கதிர நல்லவனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை. அந்யோன்யமா இருக்காங்களான்னு கூட தெரியலங்க. அவ எந்த மனநிலையில அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கூட தெரியலையேங்க. அம்மான்னு ஒருத்தி இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு அவகிட்ட மூச்சுக்கு 300 தடவை நான் சொல்லுவேன். ஆனா அப்படிப்பட்ட என்கிட்ட அவளால ஒரு வார்த்தை சொல்ல முடியலங்க. அதுக்கான இடத்தை நான் கொடுக்கவே இல்லையே. நல்லா என்ன அம்மானே தெரியலங்க. அன்னைக்கு கூட நான் கீழே விழுந்தப்போ ராஜி ஓடி வந்தா. ஆஸ்பத்திரியில அத்தைய பார்க்க வந்தப்போ அம்பிட்டு அன்பா என்கிட்ட பேசுனா. ஆனா நான் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசவே இல்லை. கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தேன். ஐயோ, நான்லாம் என்ன அம்மானே தெரியல. வடிவு, ஒத்த பிள்ளைய பெத்தோம், அவளுக்கு உருப்படியா நாம எதுவுமே செய்யலங்க. நகையும் பணமும் சேர்த்து வச்சோமே தவிர நாங்க இருக்கோன்னு போய் நிக்கவே இல்லையேங்க. அன்னைக்கு அவன் நினைச்ச மாதிரி செத்து போயிருந்தானா? ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் போய் சேர்ந்திருப்பேன். மாப்பிள்ள, இந்த லிஸ்ட்ல கஸ்டமர் கேட்டிருக்க எல்லாமே நம்ம கடையில இருக்கு. சூப்பர், கொடுத்துடலாம். அப்ப இது அடே அப்பா, ஏன்டா டே இப்படி சாவடிக்கிற? மாமா பார்த்து சொல்லுங்க மாமா. ஏதாச்சும் இல்லைன்னா கடைக்கு போனதுக்கு அப்புறம் கஸ்டமர் கால் பண்ணி சொல்லணும் இல்லையா? இல்லாத வர வைப்பேன்ல. அடே இந்தாங்க பாருங்க. 24 மணி நேரமும் மளிகை கடை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறவரு உங்க அப்பா. அவரே ஹோம் டெலிவரி லிஸ்ட் எல்லாம் இது வரைக்கும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததே இல்லடா. நீ என்னடா இப்படி அநியாயத்துக்கு பண்ற? மாமா புலம்பாம பாருங்க மாமா லிஸ்ட்டை. டே செந்தில், செந்தில், இவனுக்கு நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லேன்டா. டேய் செந்தில்,